அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 1:4. 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதுமான வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. பேதுரு விசுவாசிகளுக்கு நமக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன எழுதுகிறாரு? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. அல்லேலூயா. போன வாரம் உங்களுக்கு உயிர்த்தெழுதலுடைய செய்தியை பிரசங்கிச்சிருப்பாங்க இல்லையா? ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார். அங்கே இல்லை, கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு எழுந்து விட்டார்னு உங்களுக்கு பிரசங்கம் இருந்திருக்கும். அந்த உயிரோடு எழுந்த கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறாரா? அவர் அதான் சொல்றாரு பாருங்க. அந்த உயிரோடு எழுந்த கிறிஸ்துவை பத்தி சொல்றாரு. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குதான்? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. நம்பிக்கைன்னா என்ன? ஜீவனுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த ஜீவன், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை ஜீவன் உள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. உலகத்தாருக்கு இருக்கிற நம்பிக்கையில் உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. நமக்கு இருக்கிற நம்பிக்கையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. இப்போ நீங்கள் சாட்சி கேட்டீங்க. அந்த சாட்சியினால அந்த மகனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலை கிடைத்திருக்குதுன்னு நீங்கள் என்ன கேட்டீங்க? சாட்சி கேட்டீங்களா இல்லையா? அல்லேலூயா. அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே அழியாததும் மாசற்றும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவன் உள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு 3 காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கைன்றத 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 1, அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு. கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வா இருக்கணும்? அர்த்தமுள்ள வாழ்வுனா தெரியுமா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன இருக்க வேண்டும்? 1, அர்த்தமுள்ள ஒரு நோக்கமுள்ள வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு. அது 2வது, அந்த வாழ்க்கையிலே, இந்த பூமியில் இந்த வாழ்க்கையிலே நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளையும், பிரச்சனைகளை மாற்றி அமைத்து வேதனைகளையும் சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. 1, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உள்ள வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வை கொடுக்கிறது. 2வது, சோதனைகளையும் வேதனைகளையும் ஏற்படுத்துகிற சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து மதுரமாக்குகிறது. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்ல முடியாத அளவுக்கு அழுக வருது. கசப்பு தானே அது. உள்ள இருக்கிற வேதனை எப்படி வருது? கண்ணீரா வருது. அல்லேலூயா. அது அந்த பாதையில் கடந்து போகும்போது தான் தெரியும். அந்த பாதையில் என்ன பண்ண போது தான் தெரியும். இங்கே கொஞ்சம் பேர் அப்படி தான் உட்காந்துருக்கிறீங்க. அந்த பாதையில் கடந்து போய் தான், அது கடந்து போகாதவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. அதை கடந்து போகும்போது அந்த கண்ணீர் வேதனையும் சோதனையும் கொடுக்குற கண்ணீர் கசப்பாக இருக்குது. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை, அந்த விசுவாசம் அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் மாற்றி அமைத்து அந்த கசப்பை என்ன பண்ணுது?
மதுரமாக்குகிறது. ஹல்லேலூயா. மதுரமாக்குகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஜீவனுள்ள நம்பிக்கை. இந்த 3 இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1 அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு, 2வது சோதனைகளையும் வேதனைகளையும் மாற்றி அமைத்து கசப்பை மதுரமாக்குகிற ஒரு நம்பிக்கை, இயேசு மேல வைக்கிற நம்பிக்கை. கூடவே யாரோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, அல்லேலூயா. குழந்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்குது. 3வது நான் சொன்னேன், அது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை. அந்த பெரிய நம்பிக்கை அந்த கர்த்தருக்காக எதையும் செய்ய நம்மால் முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி அன்னாலை குறித்து நான் உங்களுக்கு பேசியிருந்தேன் இல்லையா? அன்னாலை குறித்து நான் பேசியிருந்தேன். அது மறுபடி கொஞ்சம் அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு மறுபடி சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த அன்னாளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிள்ளை இல்லாது இருந்தது. ஹல்லேலூயா. அவதான் முதல் மனைவி, அவளுக்கு பிள்ளை இல்லை. ஆனா பிள்ளை இல்லாததுனால அவளுடைய கணவன் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணுகிறான். அவளுக்கு பேரு பெனினாலு. அவளுக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறது. அவளுக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறது. ஆனா அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருந்தது. அந்த அடைக்கப்பட்டு இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம் இருந்தது, ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இருந்ததுனால அவ தளராமல், சோர்ந்து போகாமல், அவமானம், நீங்க 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 6வது வசனத்துல அந்த சக்களத்தை என்ன பண்ணுவாளாம், துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அடுத்த வசனத்துல சொல்லுது, அவளை மனம் மடிவாக்குவாள். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவள் சஞ்சலப்படுவாள். 10வது வசனம் சொல்லுகிறது, அவள் மனங்கசந்து அழுகிறாள். ஆண்டவருடைய ஜெபம் பண்றா. அதுக்கு அடுத்த வசனம், அடியாளுடைய சிறுமை. அல்லேலூயா. சிறுமைன்னா சிறுமைப்படுவது, அவமானப்படுவது, ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே அப்படியே நான் கூனி குறுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. மற்றவர்களுக்கு முன்னால என்ன இருக்குது, பிசாசு, சூழ்நிலைகள் நம்ம தலை நிமிர முடியாதபடி கூனி குறுக வைக்கிறது. ஆனா அந்த சூழ்நிலையிலே உங்களுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோபு பக்தன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விசுவாச குடும்பம், சபை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாச சபை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட தான் இவ்வளவு பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த அன்னாள் தவறாமல் ஆலயத்துக்கு வருகிறாள். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு அவ ஒரு ஜெபம் பண்ணுகிறா. என்ன பண்ணுகிறா பார்த்தீங்கன்னா, அவ என்ன சொல்றா, 11வது வசனத்துல, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் போதும், நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பாருங்க, அவ ஒரு சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சொல்லுகிறா, நீர் இந்த அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுத்தால் அவளை சகல நாட்களும் நான் உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன். ஏன் அவ அந்த சூழ்நிலை வர்ற வரைக்கும், அந்த வார்த்தை வர்ற வரைக்கும் அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை தாமதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஹல்லேலூயா. அர்த்தம் இருக்கும்.
அப்போ அந்த அர்த்தத்தினால இவ ஒரு கட்டத்தில் அவ புரிந்து கொள்கிறார். ஆண்டவரோடு கூட தொடர்ந்து வந்து சபையிலே வந்து அவ ஆண்டவரை விட்டு விடாம ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை துதிக்க, ஆண்டவருக்கு பலியிட வந்து அவ்வளவு வேதனைகள் மத்தியில கூட அவ தவறாம வருஷந்தோறும் வருகிறான். அல்லேலூயா. அப்போ அப்படி வந்து அவ என்ன சொல்றா, உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளளவும் நான் அவனை கர்த்தருக்குள் ஒப்பு கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா யோசுவாவுக்கு அப்புறம், மோசேக்கு அப்புறம் யோசுவாவுக்கு பிற்பாடு ஒரு பெரிய ஆண்டவருக்கென்று வைராக்கியமா ஒரு பரிசுத்தமாய் ஆண்டவருக்கும் மனுஷர்களுக்கும் நடுவே யார் இருந்தது? தேவனுக்கும் மனுஷருக்கு நடுவே யார் இருந்தது? மோசே இருந்தார். மோசே மரித்த பின்பு யோசுவா இருந்தார். யோசுவாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு மனுஷருக்கு நடுவில் நிற்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து தேவன் வந்து நேராக மனுஷர்களோட பேசுறதுல ஒருவரை தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாக தான் என்ன பண்ணாரு? வழி நடத்துகிறாரு. அந்த மோசேக்கும் யோசுவாவுக்கு அப்புறம் பெரிய தீர்க்க தரிசைகளும் இல்லை, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் ஜனங்களுக்கு இல்லை. அதுக்கு பிற்பாடு நியாயாதிபதிகள் காலம் நடந்தது. அந்த நியாயாதிபதிகள் காலத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நியாயாதிபதிகள் தங்கள் இஷ்டம் போல நியாயம் செய்து வந்தார்களாம், கர்த்தருக்கு பயப்படல. அல்லேலூயா. அப்ப அந்த சூழ்நிலையில தான் அண்ணாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அண்ணாள் வந்து சொல்றா, நான் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் அதை உமக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அதுதான் அர்த்தமுள்ள வாழ்வு. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய ஆளானாரு? அல்லேலூயா. அப்ப அந்த கேப்பு யோசுவாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய தீர்க்க தரிசியும் இல்லை, தீர்க்க தரிசனமான வார்த்தையும் இல்லை. அத இவளுடைய ஜப வாழ்வு, அப்படிப்பட்ட சோதனையான வாழ்வு, வேதனையான வாழ்வு, சிறுமைப்படுகிற வாழ்வு, மனங்கசக்கிற வாழ்வு, அப்படிப்பட்ட வாழ்க்கை நடுவில் வந்து ஆலயத்தில் வந்து நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அவரை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன், அப்படி ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். தீர்மானம் எடுத்தா அவர் ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசியாய் அந்த குழந்தையை அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாய் அது மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யோசுவாவுக்கு அப்புறம் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழும்பினது இல்லை. அல்லேலூயா. அப்ப அந்த அர்த்தமுள்ள வாழ்வாய் மாற்றுகிறாய். அந்த நம்பிக்கை, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை தேவனுக்கு, நான் அந்த பிள்ளை தேவனுக்கு கொடுத்தா அந்த பிள்ளைய தேவன் என்ன பண்ணுவாரு? அர்த்தமுள்ள ஒரு மனுஷனா, ஒரு பிரயோஜனம் உள்ள மனுஷனாய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆனால் தான் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவ ஒரு பிள்ளையை கொடுத்தா. எத்தனை பிள்ளையை கொடுத்தா? ஒரு பிள்ளையை கொடுத்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு பிள்ளைகள் பிறந்தது. அல்லேலூயா. அதான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய், ஜீவனுள்ள நம்பிக்கை உள்ள தேவன் மீது நீங்க வாழ்ந்தீங்கன்னா, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, அந்த ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் அது மாற்றி போடும். அல்லேலூயா. அதனாலதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை முழுவதும் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல நம்ம வச்சோம்னா, அந்த நம்பிக்கை ஒரு பரிசுத்தமா ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கை, அந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 36, 37, 38 பாருங்க. ஒரு பெண் 7 வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்தா. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், கரெக்டா சொல்லல. 20 வயசுல அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா 27 வருஷத்துல 7 வருஷத்துல புருஷன் செத்து போயிடுறான். 7 வருஷம் பிற்பாடு என்ன பண்ணிடுறான்? புருஷன் செத்து போயிடுறான். படிங்க, அதை படிங்க. லூக்கா 2, 36, 37, 38. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலுடைய குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால்
அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் வயது சென்றவளுமாயிருந்தாள். அப்படின்னா என்ன, 7 வருஷம் தான் அவன் புருஷனோட இருந்தாள். அல்லேலூயா. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால், அவளும் அந்த நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து இயேசுவை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. தேவாலயத்துக்கு இயேசுவை கொண்டு வந்திருக்காங்க, குழந்தையா கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ ஒரு தீர்க்கதரிசியா இருந்து இரவும் பகலும் 84 வயது விதவை இரவும் பகலும் அங்க உபவாசித்து ஜபம் பண்ணி அங்கே ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையிலே கன்னி பிரயாயத்திலே 7 வருஷம் தான் புருஷனோட இருந்தா. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 57 வருடங்கள் அவள் ஆலயத்தில் இரவும் பகலும் உபவாசித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தா. அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை பெருசா நினைக்கல. தன்னுடைய வாழ்க்கையில புருஷன் இறந்து போயிட்டான், இறந்து போனாலும் பரவாயில்ல, இன்னொரு மணவாளன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை சிருஷ்டித்த ஒரு தேவன் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்திலே அவளுடைய இருதயத்தில் என்ன பவுல் எழுதுகிறாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? கலாத்தியர் 2:20 படிங்க. கலாத்தியர் 2:20 அவர் என்ன சொல்ற, இனி நான் அல்ல, என்னுடைய ஆசாபாசங்கள் அல்ல, என்னுடைய மேன்மை அல்ல, என்னுடைய சுகம் அல்ல, என்னுடைய சந்தோஷம் அல்ல, என்னது எல்லாம் என்னது, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 2:20 என்ன சொல்றதுக்கு பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதான் அந்த விசுவாசம். இந்த அண்ணாளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்னுடைய கணவன் என்னுடைய கன்னி பிரயாயத்தில் இறந்து போயிட்டாரு. ஆனா என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாற்றினாலா இல்லையா? மாற்றினால். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விசுவாசம், அதை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை இருக்கிறது? ஜீவனுள்ள நம்பிக்கை. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையில நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். முதல்ல பார்க்கிறீங்கன்னா, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பனையா, ஆனா நடக்கல, வருத்தமா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் என்னவா இருக்கணுமா? மன மகிழ்ச்சியா இருக்கணுமா? அப்போ நம்பிக்கையில நீங்கள் சந்தோஷமா இருங்க. அது மன மகிழ்ச்சி தானே. சந்தோஷம் மன மகிழ்ச்சி இது வேற அது வேறையா? இல்ல, ரெண்டும் ஒண்ணு தானே. அப்ப நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. ஆனா நம்ம நம்புறோம், ஒரு காரியத்தை நம்புறோம், ஜபம் பண்றோம், ஆனா என்ன பண்றது? நடக்கலன்னு என்ன ஆகுது? சந்தோஷம் போயிடுது, வருத்தம் வந்துடுது. ஆனா அவர் சொல்றாரு, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நடக்கலன்னு சொன்னாக்க அது நடக்கும். ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. ஒரு வீட்டுக்கு படிக்கட்டுன்னா 22 படிக்கட்டு ஏறினா தான் 11 அடி ரூப் போட்டால் 22 படிக்கட்டு இருக்கும். இல்லையா?
6 இன்ச்சு தான் வைப்பாங்க. எவ்வளோ வைப்பாங்க? 6 இன்ச்சு தான் வைப்பாங்க. அப்போ தான் கால் தடுக்காமல் போக முடியும். 21 படிக்கட்டில் வந்து நின்றுட்டு இன்னும் மாடியில் கால் வைக்கல. இல்லையா? அது அந்த ஆசீர்வாதத்தினுடைய பக்கத்தில் வந்துட்டு வருத்தப்படுறது நம்பிக்கை. 21 படிக்கட்டு வந்தாச்சு. 22வது படிக்கட்டில் வச்சா என்ன ஆகிட போகுது? மாடி வந்துட போகுது. ஆனால் அது கிட்ட வந்துட்டு வருத்தப்படுறது, நம்பிக்கையிலே வருத்தப்படுவது. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதம் மிகவும் அருகாமையில் இருக்கிறது. அதனால தான் சொல்றேன், நம்பிக்கையில நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். அதுக்கு நடக்கிற அந்த 21 படிக்கட்டுகளில் நீங்க வந்திருக்கலாம். அது ஒரு உபத்திரவமா இருக்கலாம். நீங்க வந்து அந்த மாடிக்குன்னு ஒரு படி இருக்கலாம். அது வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சந்தோஷத்தை இழந்து போயிடாதீங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு பவுல் எழுதுகிறாரு. அதனாலதான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. உன்னுடைய வருத்தம் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சி என்ன பண்ணுது? எடுத்து போட்டு விடுகிறது. உன்னை வருத்தப்போடு அந்த நம்பிக்கையில் உனக்கு வருத்தம் வருகிற பொழுது அந்த வருத்தம் கர்த்தரிடத்தில் உன்னுடைய மன மகிழ்ச்சி என்ன பண்ணுகிறது? எடுத்து போட்டு விடுகிறது. வருத்தப்படுகிற கர்த்தரிடத்தில் வருத்தப்படுகிற பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று ஒரு பரிசுத்த யோவான் அவர் எழுதுகிறார். அப்போ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி தான் தேவன் நம்மை என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9வது வசனத்தில் என்ன எழுதுகிறார் பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 8-9. சகோதரரே, பாருங்க என்ன சொல்றாரு. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. அது என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிருந்தது. அப்படின்னா என்ன? மரணத்துக்கு கிட்ட போயாச்சு. எங்க போயாச்சு? மரணத்துக்கு கிட்ட போயிட்டோம். மரணத்துக்கு எங்களுக்கு எவ்வளவு அடி இருக்குது? 1 அடி தான் இருக்குது. அல்லேலூயா. போன வருஷம் 22ஆம் தேதி மே மாசம் மரணம் ரொம்ப கிட்ட வந்துச்சு எனக்கு. அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒரு துளி கூட பயம் இல்லை. உலகத்துல சொல்லுவாங்களா, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். அது இல்லை. நான் இன்னைக்கு செத்தா நாளைக்கு யாரோட இருப்போம்? கர்த்தரோட இருப்போம். அந்த விசுவாசத்தோட தான் நான் போனேன். ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு. ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, 2 பிள்ளைகளுக்கு திருமணத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்கு மரண பயத்தை எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. பயம், வேதனை உள்ளது. அந்த மரணத்தை பயத்தை அவர் எடுத்து போடுகிறார். எடுத்து போட்டுட்டு அவர் சொல்றாரு பாருங்க பவுலு, நாங்கள் பிழைப்போம். நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து சாட்சி சொன்னாங்க, நான் வாழ்வனா, என் பிள்ளை வாழ்க்கை வாழ்றதை நான் பார்ப்பனா, என் பிள்ளை வாழ்ந்து சந்தோஷமா இருப்பதை நான் பார்ப்பனா. நான் சொல்றேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன். சொல்றாரு 8ஆம் அதிகாரத்துல, நாங்கள் அதாவது உபத்திரவத்தை நீங்கள் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின ஒரு பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. அந்த இடத்துல தான் சொல்றாரு, மரணத்துக்கு 1 அடி இருக்கும்போது தான் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். அல்லேலூயா. உங்க நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க உங்களை நம்பாதீங்க, உங்களை பார்க்காதீங்க, உங்களுடைய பலனை பார்க்காதீங்க, உங்க சுற்றத்தார பார்க்காதீங்க, உங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. அல்லேலூயா. காற்றையும் பார்க்காதீங்க, மழையும் பார்க்காதீங்க. அல்லேலூயா. கொரோனாவே பார்த்துட்டோம்.
அல்லேலூயா. எதையும் நீங்க பார்க்காதீங்க. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நீங்க கர்த்தரை பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அதான் சொல்றாரு 9வது வசனத்தை சொல்றாரு, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்தும் எங்களை அவர் தப்புவித்தார். இந்த தப்புவித்தார் என்ற வார்த்தை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதையில நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவத்துல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, அது கதை இல்லை, உண்மையிலே நடந்தது. அந்த இதுல நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் தப்புவிப்பார். அல்லேலூயா. நீ என்ன அக்னியில போட்டாலும் சரி, போடாவிட்டாலும் சரி, நீ உன்னுடைய தேவர்களை நாங்க ஆராதிக்க மாட்டான். அவர்களை என்ன பண்ணுவார்? அவரு தப்புவிப்பார். அல்லேலூயா. இதுதான் சோதனைகளை, வேதனைகளை மாற்றி அமைக்கத்தக்க விசுவாசம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசானவனை ஜெயிக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்குது அந்த வசனம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அதான் சொல்றாரு, நம்பிக்கையிலே எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். நம்முடைய நம்பிக்கை நம்ம பலத்தை சார்ந்ததில்ல, நம்முடைய அறிவை சார்ந்ததில்ல. அல்லேலூயா. நம்முடைய இது என்ன, எதை சார்ந்ததில்ல? நம்முடைய அறிவை சார்ந்ததில்ல, நம்முடைய பலனை சார்ந்ததில்ல, நம்ம சுத்தி இருக்கிற மற்றவங்களை சார்ந்ததில்ல. அது யாரோடு சார்ந்தது? கர்த்தருடைய மகிமையை சார்ந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய கர்த்தர் உயிரோடு இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், மரணம் போல நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எதா இருந்தாலும் சரி, அதை தேவன் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையை, அந்த விசுவாசத்தை அவர் ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது அதை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னொன்று, உங்களுக்கு தெரியும், யோசேப்பினுடைய கதை உங்களுக்கு தெரியும். சங்கீதம் 105 18 19 எப்படி போட்டிருக்கு பாருங்க. பயங்கரமா இருக்கும் இந்த வசனம். பார்த்தீங்கன்னா 105 18 19 படிச்சிருக்கு. எப்படியா? அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அதை படிக்கும்போது உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் நல்லா புரியணும். அது அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒடுக்க ஒடுக்க அவர்கள் பெருகினார்களாம். எங்க? எகிப்துல. அல்லேலூயா. பிசாசு தரிசனத்துக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கையை ஒடுக்க நினைக்கிற ஒரு பிசாசு ஒருத்தர் இருக்கிறான். யாருக்காவது வாழ்க்கை ஒடுங்கி போனது மாதிரி, நசுங்கி போனது மாதிரி இருக்கிறான். நான் சொல்றேன், எப்பக்கத்திலும் ஒடுக்கப்பட்டு நாங்கள் கலங்கி போக, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போகிறதிலே கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு நாங்கள், என்னங்க வசனம் தெரியாதா? எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. அவன் கால்களை என்ன பண்ணாங்களா? விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். உங்களோட சூழ்நிலைகளை நான் சொல்றேன், நீங்க நகர முடியாதபடி, வாழ முடியாதபடி ஒடுக்குகிற பிசாசானவன் பல மனிதர்கள் மூலமா ஒடுக்கலாம். அல்லேலூயா. வியாதியை கொடுத்து ஒடுக்கலாம். கடன் பிரச்சனை உங்களை ஒடுக்கலாம். உங்களை மேல வர முடியாதபடி மனிதர்கள் உங்களை கீழே இழுக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களை ஒடுக்க நினைக்கலாம். நான் சொல்றேன், உங்களுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை, ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை, அது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஏன்? மரித்தேன், இதோ மரித்தேன், சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க உங்க மேல நம்பிக்கை ஆயிராமல் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற அந்த தேவன் மீது நம்பிக்கையா இருந்தா, நான் சொல்றேன், உன்னுடைய ஒடுங்கி போன வாழ்வு, உன்னுடைய வாழ்வு கண்டிப்பா நான் சொல்றேன் மலரும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. யோசேப்பினுடைய தரிசனம் பெரிய தரிசனம்.
12 சகோதரர்களும் அரிக்கட்டும் அவனை வணங்கினது. அவனுடைய அரிக்கட்டுக்கு முன்னாடி தலை சாய்த்தது. சந்திரனும் சூரியன் அவனை வணங்கினது. தகப்பனும் தாயும் வணங்கினது. எல்லாம் பரியாசம் பண்ணாங்க. பொறாமை, அப்படியே வைத்தறிச்சல், கொழுந்து விட்டு எரிஞ்சு அவனை குழியில போட்டாங்க. அடிமைத்தனத்துக்கு போனான். அங்க பாவம் செய்ய வற்புறுத்தினாங்க. அவன் பாவம் செய்யல, சிறைச்சாலையில போட்டாங்க. அதனாலதான் சொல்றது, அவன் கால்களை ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்து அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஆனா நான் சொல்றேன், அந்த வாழ்க்கையிலே நீ உன்னுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தயவன் மேல நம்பிக்கை என்ற அவனுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறார் கர்த்தர்? என்ன எதிர்பார்க்கிறார்? உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் வெளிப்படுகிறதா? அல்லேலூயா. தேவன் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே நம்மை அழைத்திருக்கிறார். எச்சரிக்கிறேன். அல்லேலூயா. உன்னை சிந்தனைகள் உன்னை பரிசுத்தமான வாழ்க்கையிலிருந்து அசுத்தமான வாழ்க்கைக்கு உன்னை தள்ளி போடலாம், உன்னை இழுக்கலாம். பாவத்தின் வஞ்சனை, உன்னை மோசம் போக்குகிற வஞ்சனை உன்னை இழுத்து உன்னை சகதியில தள்ளலாம், கீழே தள்ளலாம். ஆனா உன்னுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் மாற்றி அமைத்து அந்த தரிசனம் மரித்தது போல இருக்கலாம். அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் மரித்தது போல இருக்கலாம். நீ 21வது படிக்கட்டில் நின்றுட்டு இருக்கலாம். 22வது படிக்கட்டில் நீ காலை வச்சுனா முத மாடிக்கு வந்துடுற. மேலாவனை மாத்துறாரு. ஆனா அந்த சூழ்நிலையில உன்னை பாவம் உன்னை உன்னை அசுத்தமான ஒரு வாழ்க்கையில கொண்டு போய் உன்னை அழிக்க நினைக்கலாம். ஆனா நீ தேவன், என்னுடைய தேவன், ஜீவனுள்ள தேவன், அவர் சொல்றான் இல்லையா? என்ன சொல்றான்? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்படுவது எப்படி? அல்லேலூயா. அவ சூழ்நிலையில அந்த பாவத்தை வெறுத்து மோசம் போக்கும் இச்சை, பாவத்தினுடைய வஞ்சனையில விழுந்து போகாதபடி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டதனால அந்த மரித்தது போல இருந்த தரிசனம் சோதனைகளையும் வேதனைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைத்து அவன் என்ன பண்றாரு? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைத்தது. அல்லேலூயா. அதான் ஜீவனுள்ள நம்பிக்கை. யாருக்காவது உலகத்தார போய் கேட்டு பாருங்க. மாம்சபுயம் அவங்ககிட்ட இருக்குது. என்னது? மாம்சபுயம். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும். நான் சொல்றேன், எல்லாத்த விட அவர் பெரியவர். அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன அந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்றேன், நீங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? உயிரோடு எழுந்த ஜீவனுள்ள தேவன் மீது இருக்குது. அழியாததும் மாசற்றும் மாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பிரசங்கம் பண்ணதான் ஆசையாய் ஓடி வருகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அத சொல்றாரு, அந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளும் குறையக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் குறையக்கூடாது. அது மாத்திரமல்ல அவன் சகோதரர்கள் ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க. அவங்ககிட்ட கசப்பு இல்லை, அவங்களால பாதிக்கப்பட்டான் பாருங்க. பாதிக்கப்பட்டவங்க மேலே கூட என்ன இல்லை, அவங்க மேலே கசப்பு வைக்கலாம. இதெல்லாம் ஆண்டவர் செய்தார். என்ன? ஹல்லேலூயா. இது யார் செய்தது? இதெல்லாம் யார் செய்தது? ஆண்டவர் அவர் செய்தார். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா அதனால தான் மோசே கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோசேகிட்ட ஒன்று கற்றுக்கலாம் பாருங்க. அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11:24 பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்னப்படுவதை வெறுத்து. அல்லேலூயா. கண்ணுக்கு முன்னாடி ஆஸ்தி, ஐஸ்வர்யம், அந்தஸ்து, அதிகாரம், எந்த இன்பத்தை வேணா, உலக இன்பத்தை, எந்த இன்பத்தை வேணா அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அப்பேற்பட்ட அதிகாரமுடைய பேரனா இருக்கிறான். அல்லேலூயா. அது யாராவது வெறுப்பாங்களா? வெறுக்கிறான். அல்லேலூயா. அது ஏன் வெறுக்கிறான்? அவளுடைய குமாரத்தினுடைய மகன் என்னப்படுவதை நான் வெறுக்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தினுடைய இருதயம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் ஆசைப்படுறேன். அல்லேலூயா. இவளுடைய பேரன், இவளுடைய மகன் என்னப்படுவதை வெறுத்து
நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, அப்படிப்பட்ட ஆவியை என்னுடைய இருதயத்தில் கொடுத்தவரை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா வல்லவர் இல்ல, அந்த அப்பா வல்லவர். எந்த அப்பா? ஏசப்பா நல்லவர், வல்லவர். ஏன்னா அவர் எல்லாம் நான் அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் தருகிறேன் ஜீவன் உள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது ஒரு பரிசுத்தம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? வெறுத்தானே. ஏன் வெறுத்தான்? எல்லா அதிகாரம் இருக்கிறது. அந்த அவளுடைய மகன் என்னப்படுவதை நான் வெறுக்கிறேன். வானத்தையும் பூமி உடையவர் தான் என்னுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. பாருங்க எப்படிலாம் இருக்குது பாருங்க. அதுக்கு அடுத்தது கடைசியா பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். 19 படிங்க முதல்ல. ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்க, அவன் விசுவாசத்துல பலவீனமாயிருக்கவில்லை. யாரை பத்தி சொல்லுது? ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது. அவன் விசுவாசத்துல பலவீனமாயிருக்கவில்லை. ஏன் பலவீனமாயிருக்கவில்லையா? எதை வச்சு சொல்றாரு அவரு? தன் சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான்னா அவன் மைண்ட்ல இல்ல. அல்லேலூயா. ஏன் இல்லைன்னா அவனுக்கு வயசு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. ஆண்டவர் அவரை சந்திக்கும் போது 75 வயசு. 75ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும், அது வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், பூமியின் தூளத்தனியாக இருக்கும், அது கடற்கரை மணலத்தனியாக இருக்கும், அது எண்ணி முடியாததாக இருக்கும் என்று சொன்னாரு. ஆனா 25 வருஷமா பிள்ளை இல்ல. சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, வேலைக்காரர் இருக்கலாம், ஆஸ்தி இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது. ஆனா அது எல்லாம் இருந்தும் பிள்ளை இல்லாம இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு குறைவது. ஆனா அப்ப கூட அவன் என்ன சொல்றான்? தன் சரீரம் அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லைன்னா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்துல அவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறதுல அவன் பலவீனமா இருக்கவில்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவரை விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு பலவீனமா இருக்கலாம், உங்க சூழ்நிலை பலவீனமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் பலவீனமானவர் அல்ல. அல்லேலூயா. அதான் சொல்றது. அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நான் சொல்றேன், உங்கள் பலவீனம், உங்க விசுவாசம் பலவீனமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம், நான் வாழ்வேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் பிள்ளை நல்லாவும், நான் வீடு கட்டுவேன், என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணுவேன், என் பிள்ளைங்க நல்லா படிக்கும், வேலை கிடைக்கும், நான் எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக என்ன மேல உயர்த்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு இருதயத்தில் உன்னுடைய விசுவாசம் பலவீனம் இல்லாத ஒரு பலவானாய் உனக்கு பலமுள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா, அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ சூழ்நிலையில பார்க்க மாட்ட. அதுதான் சூழ்நிலையில பார்க்கறதுனா தன்னுடைய சரீரத்தை பார்க்கல. தன்னுடைய சரீரம் செத்து போச்சுன்னா உண்மையிலே செத்து போன சரீரம். அல்லேலூயா. அவளுடைய கர்ப்பம் செத்து போச்சுன்னா கர்ப்பம் செத்து போனது. பிள்ளைகள் என்ன பிறக்க முடியாதபடி பெண்களுக்குரிய வழிபாடுகள் எல்லாம் நின்று போய் அந்த கர்ப்பம் செத்து போன கர்ப்பம் தான். ஆனா அவன் எண்ணவில்லையா? அல்லேலூயா. எண்ணவில்லை. அதே தான் சொல்லுகிறது. அர்த்த வசனம் சொல்லுது, அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். பெரிய நம்பிக்கை என் மேல இல்ல, அந்த பெரியவர் மேல. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர்
பெரியவர். அந்த பெரியவர் மேல இருக்கிற நம்பிக்கை பெரிய நம்பிக்கை. அல்லேலூயா. அது ஜீவனுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, தான் விசுவாசித்தவருமாய். 17:4-17 சொல்லுகிறது. அவன் சொல்ற பாருங்க, எப்படி சொல்லுது பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. தான் விசுவாசித்தவருமாய். சொல்லுங்க, தான் விசுவாசித்தவருமாய். யாருக்கு விசுவாசமே இல்லை, சத்தமே வரல. தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானாம். அல்லேலூயா. உங்க விசுவாசம் உங்க சொந்த விசுவாசம் தாங்க. உங்க சொந்த விசுவாசம் தான். கர்த்தர் மேல நீங்க வைக்கிற உங்க சொந்த விசுவாசம் தான் மரித்து போயிருக்கிற எல்லாவற்றும் உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை, உயிர்த்தலுடைய வல்லமை. அந்த வல்லமை தான் உங்களை ஆசீர்வாதமா மாற்றும். அல்லேலூயா. அந்த வல்லமை தான். அதான் சொல்றது, தான் விசுவாசித்தவருமாய். அப்படின்னா சொந்த விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. எதனால பிழைப்பானா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவன் பிழைக்கிறது எப்படி பிழைக்கிற? நீங்க விசுவாசத்தினால தான் பிழைக்கணும். பலவீனமா இருக்குல்ல, அதனால தான் சொல்றான், அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதான் சொல்லு, தான் விசுவாசித்தவருமாய். பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எங்கள் மேல என்ன? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மீது நம்பிக்கை. யார் சொல்றா? பவுல் சொல்றாருல, நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கையாயிராமல். தீமோத்தேயுல சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறீர்களா? அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது என்னன்னா, ஏதாவது நான் சபைக்கு வர்றேயா, ஞாயிற்றுக்கிழமைனா நான் சபையில் விழுந்துருவையா, அப்படி இல்லை. விசுவாசம், விசுவாச வாழ்க்கை, அன்பு நிறைந்த, தேவன் மேல அன்பு நிறைந்த வாழ்க்கை, விசுவாசம் உள்ள வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற ஒரு வாழ்க்கை. யாரு அப்பா பிதாவை என்று கூப்பிடுறீங்க? யாராவது எந்த கடவுளையாவது அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ண முடியுமா? கிட்ட கூட போக விட மாட்டான் அவங்கள. அல்லேலூயா. கிட்ட கூட போட மாட்டான். நீ முழங்கால நின்னா அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை கொடுத்து, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொடுத்து, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை வேதனைகளை எல்லாம் மாற்றி அமைத்து ஆசீர்வாதமான கொடுத்து, ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து, உன்னுடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கிற ஒரு பரிசுத்தமான தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால்தான் அவர் சொல்றாரு, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான ஜீவனுள்ள நம்பிக்கை அல்லேலூயா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிரோடு எழுந்தவர் அவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு? ஜீவனுள்ள தேவன் அவர். வாசிங்க, பிரேயர் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, கிட்ட போங்க, விட்டுடாதீங்க. 21 படிக்கட்டில் விட்டுறாதீங்க. 22வது படிக்கட்டு. ஏன்னா என் வீட்டில் 22 படிக்கட்டு. அல்லேலூயா. மதமாடிக்கு போனேன்னா 22 படிக்கட்டு. ஏன்னா 11 அடி ரூப் போட்டேன் கீழே. அல்லேலூயா. அங்கே போனால் மதமாடி வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும், வாழ்வு வந்துடும், வெளிச்சம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துடும், வெற்றி வந்துடும், சுகம் வந்துடும், ஆஸ்தி வந்துடும், ஐஸ்வர்யம் வந்துடும், எல்லாம் வந்துடும். இந்த நம்பிக்கை எல்லாம் யார் மேலே இருக்கிறது? அல்லேலூயா. அந்த கர்த்தர் மேலே நீங்கள் வச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், மண்மேடு மாளிகையை மாற்றக்கூடியவர். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனைத்தான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். சந்தோஷமா இருக்கேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.